ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை யாரோ சத்தமாக வாசிங்க. ஒரு வசனத்தை ஆரம்பிக்கும் பொழுது இந்த முதல் வேர்ட் ரொம்ப முக்கியம். therefore, அப்படி இருக்க, இல்லது ஆகையால், அது போலவே அப்படின்ற வார்த்தைகள்லாம் ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த கடிதங்கள்லாம் அப்படியே ஒரு சேர எழுதப்பட்டது, பிறகுதான் நமக்கு அதிகாரங்களாக வசனங்களாக பிரிக்கப்பட்டது. ஏதோ ஒன்றை முன்பதாக சொல்லி கொண்டு வருகிறார். சொல்லி கொண்டு வந்த பிறகு இன்னொரு விஷயத்தை இன்னும் ஆணிதரமாக அழுத்த திருத்தமாக சொல்ல போகிறபடினாலே அப்படி இருக்க அப்படின்றார். பொதுவாக இந்த ரோமர் எழுதின நிருபம் என்பது நிறைய கொஞ்சம் இறைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் வித்தியாசமாக பேசுவார்கள். ரோமர் எழுதின பவுல் எழுதினார். இந்த ரோமாபுரிக்கு இந்த கடிதத்தை பவுல் எழுதினார். பவுல் எழுதும்பொழுது ரோமாபுரிக்கு அவர் போகவே இல்லை. ரோமாபுரிக்கு போகணும்னு நினைச்சாரு, ஆனால் போகலை ரோமாபுரிக்கு. ஆனால் ரோமாபுரியில் சபை இருக்கிறது, சபை ஒன்று இருக்கிறது, ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஏகப்பட்ட பிரச்சனைகள். அதில் முக்கியமாக 3 பிரச்சனை என்னென்னா, விருத்த சேதனம், ஓய்வு நாள், எதை சாப்பிட்றது எதை சாப்பிடக்கூடாது. இந்த 3 பிரச்சனை அதிகமாக போய்கிட்டே இருந்துச்சு. உள்ள வருவெல்லாம் விருத்த சேதனம் பண்ணுன்றாங்க, ஓய்வு நாளை கடைப்பிடின்றாங்க. அன்னைக்கு ஓய்வு நாள்லாம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஓய்வு நாள்லாம் ரொம்ப கடவுள் ஓய்வு நாளை மனிதனுக்காக கொடுத்தார். ஓய்வு நாள் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது, ஓய்வு நாளுக்காக மனிதன் உண்டாக்கப்படவில்லை. ஓய்வு நாள் என்பது மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது. எனவே ஓய்வு நாள் என்பது நன்மை செய்யக்கூடியது. அன்னைக்கு இருந்த வேதப்பார ஆசாரிய பரிசெயர்லாம் ஓய்வு நாளை வித்தியாசமாக்கிட்டாங்க. அதாவது ரொம்ப வித்தியாசமானது மக்களை எந்த அளவுக்கு நசுக்கணுமோ அந்த அளவுக்கு ஒரு பாரத்தை மக்கள் மேலே ஓய்வு நாளை வச்சு திணிச்சிட்டாங்க. ஒரு குழந்தைய தூக்குனா வெயிட்டை தூக்கிட்டேன்றது, ஒரு டேபிளை இழுத்துட்டா உழுதுட்டேன்னு சொல்லிடுவாங்க. எந்த வெயிட்டையும் தூக்கக்கூடாது, எதையும் பண்ணக்கூடாது. ஒரு ஒரு பொருளை இன்னொரு இடத்துல எடுத்துன்னு போகக்கூடாது, நீ பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டேன்ருவாங்க. அதனால தான் 38 வருஷமாய் படுத்துக்கிட்டு இருந்தான் பாருங்க அந்த குளத்து பகுதியில். ஏசு அவனை குணமாக்கணும்னு அவன் எடுத்துகிட்டு போகிறான் பாரு, நீ எப்படி ஓய்வு நாளில் எடுத்துகிட்டு போவேன்னு கேட்பாங்க. அவன் குணமாக்கப்பட்டதெல்லாம் ஆச்சரியப்பட மாட்டாங்க. உன் படுக்கை நீ எப்படி எடுத்துகிட்டு போகிற, ஓய்வு நாளில் எடுத்துகிட்டு போகக்கூடாது. படுக்கை எடுத்துகிட்டு போகக்கூடாது, கட்டில் திருப்பி போடக்கூடாது, காயப்பட்ட காயத்தை கட்டக்கூடாது, பல்லு வலி வந்தால் கூட பல்லு வலிக்கு மருந்து போடக்கூடாது, அடுத்த நாள் தான் போட்டுக்கணும். கோழி முட்டை விட்டுச்சுன்னா ஓய்வு நாளில் கோழி மீறிடுச்சு, முட்டை விடக்கூடாது, முட்டையை சாப்பிட மாட்டானுங்க. இப்படி பயங்கரம் நிறைய விஷயம், ஒரு 52 விஷயங்கள் இந்த ஓய்வு நாளில் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் எங்கே போயிடுச்சுன்னா, ரோமாபுரியின் தலைநகரில் சபை உண்டாச்சு, அங்கேயும் இந்த பிரச்சனைகள் அதிகமாக போயிடுச்சு. விருத்த சேதனம் இதெல்லாம் பவுலுடைய காதுக்கு வருகிறது. வரும்பொழுது தான் ஒரு கடிதத்தை எழுதுகிறார். அந்த கடிதத்தில் நிறைய விஷயங்கள் 11 அதிகாரத்தில் எழுதுவார். 12ஆம் அதிகாரத்திலேருந்து நீங்கள் இதெல்லாம் மாற்றிக்கோங்க செய்யுங்க அப்படின்ட்டு தான் 12ஆம் அதிகாரத்துலேருந்து எழுதக்கூடிய விஷயங்கள். அப்போது பவுல் இந்த கடிதத்தை எழுதும் பொழுது ரொம்ப மிக முக்கியமானது. அதில் நியாயப்பிரமாணம் 2 நியாயப்பிரமாணத்தை பற்றி பேசுவார். ஒன்று கடவுள் எழுதி கொடுத்த நியாயப்பிரமாணம், இன்னும் ஒன்று இவர்களால் உருவாக்கப்பட்ட நியாயப்பிரமாணம். ஆனால் நியாயப்பிரமாணம் உன்னை பரிசுத்தமாக்காதேன்னு சொல்லுவார், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் என்று சொல்லுவார். 2 நியாயப்பிரமாணத்தை பற்றி பேசுவார். ஒன்று, அன்னைக்கு யூதர்கள் தங்களுக்குன்னு ஒரு பிரமாணத்தை உருவாக்கி கொண்டாங்க, அதில் மக்கள் தங்களுக்கு சுயநலத்துக்காக மக்கள் மேல் திணிச்ச விஷயங்கள். இன்னொரு நியாயப்பிரமாணம் கடவுளால் கொடுக்கப்பட்டது, ஒரிஜினல் அதுதான். அதை பற்றி சில நேரங்களில் பேசுவார். இன்னொரு விஷயம் என்ன பார்ப்போம்னா, இந்த இடத்துல அவங்க பேசுனதை இவர் பேசுவார். இப்படி சொல்லலாமா, இப்படி செய்யலாமா, அவங்க என்னெல்லாம் பேசுனாங்கன்னு காதுக்கு வந்துச்சு பாருங்க, அதெல்லாம் பேசிட்டு பதில் சொல்லுவார். இதெல்லாம் ரோமர் எழுதின நிருபத்தில் இருக்குது. ரோமர் நிருபம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நிருபம். இதை பைபிள் ஸ்டடியில் பார்த்தா தான் நல்லாயிருக்கும். இன்ட்ராக்ட் பண்ணி கேள்வி கேட்டு பார்த்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ரோமர் எழுதின நிருபம். இப்போ இங்கே என்ன சொல்கிறாரு, அப்படி இருக்க சகோதரரே, எப்படி இருக்கு அப்படின்னா முன்னாடி ஏதோ பேசிட்டு வந்திருக்காரு. 2 கூட்டத்தாரை பற்றி பேசுகிறார். ஒன்று யூதர்கள், இன்னும் ஒன்று யூதர் அல்லாதவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள்.
ஒன்று யூதர்கள், இன்னொரு யூதர் அல்ல. யூதர் இருக்கிறவர்கள்லாம் சொல்கிறாங்க நாங்கள் தான் ஒரிஜினல், நீங்கள்லாம் டூப்ளிகேட் அப்படின்னுவோம். யூதர் அல்லாதவர்கள் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் தள்ளப்பட்டீங்க, நாங்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இப்படி பிரச்சனை அதிகமாக போயிட்டு இருந்துச்சு. இது ரெண்டு பேருக்கு நடுவில் ரட்சிக்கப்படாத யூதர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க இன்னும் மோசம். இப்போ 3 கூட்டம் ஆயிடுச்சு. ஒன்று ரட்சிக்கப்பட்ட யூதர்கள், இன்னொன்று யூதர் அல்லாதவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கா, புறவினத்தினர். பைபிளில் வந்து புறஜாதின்னு போட்டிருக்கு, புறஜாதியில் புறவினத்தினர் இவங்க இருக்காங்க. இதுக்கு நடுவில் இன்னொருத்தருக்கு கூட்டம் இருக்கு பாருங்க, ரட்சிக்கப்படாத யூதர்கள். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு சவுல் என்ன பண்ணார், எல்லாரையும் சிறைச்சாலில் போட்டார், அடித்து கொல்லணும்னு நினச்சாரு. ஸ்தேவான் கொல்லப்படுவதுக்கு சவுலும் ஒரு காரணமாக இருந்தார். இப்போ இதெல்லாம் போயிட்டு இருக்கு, இதெல்லாம் பேசிக்கிட்டு தான் வர்றாரு. அதாவது பவுல் என்ன சொல்வார், அவங்க ஒரிஜினல் ஒலிவ மரமாக இருந்தாங்க. 11ஆம் அதிகாரத்தில் தான் பார்க்குறோம், ஒரிஜினல் ஒலிவ மரம். அவங்களே வெட்டப்பட்டாங்க, நீ காட்டு ஒலிவ மரமாக இருந்த, ஆனால் நீ என்ன பண்ணிப்பட்டிருக்க, ஒரிஜினலில் ஒட்ட வைக்கப்பட்டிருக்க. ஆனால் நீ பெருமை பாராட்டாதே. ஒரிஜினலையே ஆண்டவர் தள்ளி இருக்கும் பொழுது உன்னை தள்ளுவதற்கு எவ்வளோ நேரம் ஆகும் போகுது. அதனால் எண்ண வேண்டிய அளவுக்கு நீ மிஞ்சி எண்ணாத, உன்னை நீ பெருமை பாராட்டாத. இது எல்லாம் இரக்கம் அப்படின்றத இந்த 31ஆம் வசனத்திலேருந்து நம்ம வாசிப்போம். 30ஆம் வசனம் பாருங்க, அதெல்லாம் நீங்கள் முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்து இப்பொழுது அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே இரக்கம் பெற்றீர்கள். முற்காலத்தில் நீங்கள் என்று சொல்லும்பொழுது யூதர் அல்லாதவர்களை பற்றி பேசுகிறாரு. கீழ்ப்படியாமல் போனது வந்து யூதர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே நீங்கள் இரக்கம் பெற்றீர்கள் போல அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்களே. எவ்வளோ அழகாக சொல்கிறார். உங்களுக்கு எப்படி இரக்கம் கிடைச்சிச்சோ தள்ளப்பட்ட அவர்களுக்கு இரக்கம் கிடைக்கும். அதனால் இது யாருடையது, கடவுளுடைய இரக்கம். இது நாம் பெருமை பாராட்ட முடியாது, எல்லாமே கடவுளுடைய இரக்கம். ஆனால் அடுத்தவன் வந்து போயிட்டான், உன்னை ஆண்டவர் தள்ளிட்டார், அப்படி இல்லை. தள்ளினவன் சேர்த்து கொள்வது அவருடைய விருப்பம், அவர் சேர்த்து கொள்வார். ஆனால் எல்லாம் நமக்கு என்ன, இரக்கத்தினால் உண்டாயிருக்கு, அவருடைய கிருபையினால் கிடைக்கப்பட்டிருக்கு. சொல்லிட்டு என்ன சொல்ல, எல்லார் மேலும் இரக்கமாக இருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரும் கீழ்ப்படியாமைகளுக்கு அடைத்து போட்டார் சொல்லிட்டு, இது வந்து தேவனுடைய செயலாக இருக்கிறபடினாலே தேவனுடைய செயலை ஒரு மனிதன் புரிந்து கொள்ள முடியாது, தேவனுக்கு ஆலோசனையும் சொல்ல முடியாது என்பதான் திரும்ப எழுதிட்டு வருவார். என்ன சொல்றார், தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பதின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது, அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிட முடியாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தை அறிந்தவன் யார், அவருக்கு ஆலோசனைக்காரனாக இருப்பவன் யார். கர்த்தருடைய வழிகளை யார் அறிய முடியும், அவருடைய வழிகள் ஆச்சரியமானவைகள். நம்முடைய எண்ணங்களை விட நம்முடைய சிந்தனைகளை விட கடவுளுடைய வழிகள் கடவுளுடைய சிந்தனைகள் மேலானவைகள், ஆச்சரியமானவைகள். ஒவ்வொருவரையும் அவர் நடத்துவது வித்தியாசமாக இருக்கும். ஒருவரை நடத்துகிறது போல இன்னொரு நடத்துகிறது அல்ல. அவனுடைய வாழ்க்கை அவனுடைய முறைமை கேட்கும் பொழுது கடவுளுடைய வழிகள் ஆச்சரியமாக இருக்கிறது, அற்புதமாக இருக்கிறது, ஒவ்வொருக்கும் வித்தியாசமாக இருக்கிறது. அதனால் கடவுளுக்கு போய் ஆலோசனை சொல்ல முடியுமா, நீர் ஏன் இப்படியெல்லாம் செய்கிறீர், இப்படியெல்லாம் செய்ய முடியுமான்னு ஆலோசனை சொல்ல முடியாது. அவருக்கு யாரும் ஆலோசனை சொல்ல முடியாது. தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி ஒன்றை அவருக்கு கொடுத்தவன் யார், சகலமும் அவர் மூலமாயும் அவருக்காக இருக்கிறது, அவருக்கு என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது எனக்கு இது கிடைக்கணுன்றதுக்காக நாம் ஏதாவது கொடுத்துருக்கோம், அவருக்கு எதையும் கொடுக்கல, கொடுக்கவும் முடியாது. அவர்தான் ஆதியும், அவர்தான் எல்லாவற்றையும் அறிந்தவர், எல்லாவற்றுக்கும் முந்தினவர். அப்போது இந்த குழுவை பற்றி பேசிக்கிட்டு வர்றார், 1ஆம் அதிகாரத்திலே பேசிக்கிட்டு வருவார். பேசிக்கிட்டு வந்து தான் சொல்கிறாரு, அப்படி இருக்க சகோதரரே மாற்றங்கள் வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில் வேண்டும் என்பதுதான் ஆரம்பிக்கிறார். எங்கே வரணும் மாற்றங்கள், தனிப்பட்ட வாழ்க்கையில் மாற்றங்கள் வரணும். ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை தான் ஒரு குடும்பத்தின் மாற்றம். நான் திரும்ப சொல்லுகிறேன், ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை ஒரு குடும்பத்தின் மாற்றத்தை கொண்டு வருகிறது. ஒரு குடும்பத்தின் மாற்றம் ஒரு சபையின் மாற்றத்தை கொண்டு வரும். லேலூயா. ஒரு குடும்பம் மாறி இருக்கும் என்றால் அந்த சபையில், அந்த குடும்பம் இருக்க சபையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். சபையின் மாற்றம்தான் சமுதாய மாற்றத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. சபை மாறாமல் சமுதாயம் மாறாது. சபை என்றால் நீங்கள் தான். நீங்கள் மாறாமல் எந்த சமுதாயத்தை உங்களால் மாற்ற முடியாது. பிரச்சனை போய்கொண்டு தான் இருக்கும், அங்கே சுயநலம் இருக்கும்.
அங்கே போராட்டங்கள் இருக்கும், தேவையில்லாத காரியங்களை செய்வோம், தனக்கு சுயநலமாய் இருக்கிற காரியங்கள் முன்னெடுத்து நடப்போம், அதுதான் தனக்கு வேண்டும் என்று நினைப்போம். அப்போ ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மாறாமல் குடும்பம் மாறாது. குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் வருகிறது. காரணம் என்ன? ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை மாற்றம் இல்லை. அங்கே எதிர்வினை இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது, குடும்பம் சின்னாபின்னமாகிறது, சீரழிகிறது. அப்போ ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையின் மாற்றமும் குடும்பம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு மாற்றங்களை கொண்டு வருகிறது. அப்படிப்பட்ட மகிழ்ச்சியாக இருக்க குடும்பம் என்றால் அது சபையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம், பல குடும்பங்களின் மாற்றம். இந்த சபை மாற்றம்தான் சமுதாயத்திலே மாற்றத்தை கொண்டு வர முடியும். இல்லை என்றால் சமுதாயத்தில் மாற்றம் வராது. அல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. பரவாயில்ல. அப்போ தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய மாற்றத்தை தான் இந்த முதல் 2 வசனங்கள் எழுதுகிறார். சிந்தையும் செயல்களும். சிந்தையும் செயல்கள் தான் ஒரு மனிதனுடைய எல்லாவற்றுக்கும் காரணம். என்ன சிந்திக்கிறோமோ அதானே செயல்படுத்துகிறோம், என்ன சிந்தை நமக்குள்ளே இருக்கிறோமோ அதானே பார்வையாக வருகிறது, என்ன சிந்தையாக இருக்கிறதோ அதுதான் நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை முறையாய் மாறுகிறது இல்லை. அப்போது சிந்தையும் செயல்களும் எந்த அளவுக்கு நமக்குள்ளே மாறுகிறதோ அதுதான் நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை, தனிப்பட்ட விதத்தில் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அப்போ தான் நம்மையே நம்ம சாட்சியாக நிறுத்த முடியும். அப்போ தான் கிறிஸ்துவுக்கு நாம் சாட்சியாக இருக்க முடியும். நாம் மாறாமல் கிறிஸ்துவுடைய அந்த சிந்தை, அந்த அவருடைய விருப்பம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணுன்றது முடியாது. அப்போ என்ன செய்யணும்? நமக்கு ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும். தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொரு மனிதனும் தீர்மானம் எடுத்து அர்ப்பணிக்கணும். அர்ப்பணிக்காமல் ஒன்று நடக்காது. அல்லேலூயா. அடுத்தவங்க சொல்றதுனால அர்ப்பணிப்பு உங்களுக்கு வராது. அடுத்தவங்க சொல்றதுனால அர்ப்பணிப்பு வராது. அடுத்தவர்கள் உங்களை மாற்ற முடியாது. அப்படி மாற்ற முடிஞ்சிருந்தால் உலகமே நீ கிறிஸ்தவனை மாறி இருக்கும். நாம் எடுக்கிற தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் எடுக்கிற தீர்மானம், டிசிஷன், உங்களுடைய அர்ப்பணிப்பு, இதுதான் உங்களை மாற்றும். அந்த மாற்றத்துக்கான வசனம் தான் இந்த 2 வசனங்கள். இங்கே ஆராதனை என்பது ஏதோ கைத்தட்டி பாடுற பாட்டை பற்றி ஆராதனை பற்றி சொல்லலை. ஆராதனை என்பது வாழ்க்கை முறையை பற்றி சொல்லியிருக்குது. கொஞ்சம் அந்த வசனத்தை நமக்கு இன்றைக்கி திருவிருந்து இருக்குது, ரொம்ப டீப்பாக உள்ளே போக வேண்டாம், புரிகிற அளவுக்கு நாம் பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் டீப் போனால் நமக்கு டைம் பத்தாது. பட் ரொம்ப அற்புதமான வசனங்கள் என்ன இருக்குது? அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் என்னெல்லாம் வருதுன்னு பாருங்கள், என்னெல்லாம் வருதுன்ட்டு முக்கியமான வார்த்தைகள் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. என்னெல்லாம் சொல்கிறாருங்க? என்னெல்லாம் உங்களுக்கு புரியுது பாருங்க. முதல் வசனத்தில் என்ன சொல்லியிருக்காரு? புரிஞ்சதெல்லாம் சொல்லுங்க. சரீரத்தை பற்றி பேசுகிறாரு, சரிதானே? சரீரத்தை பற்றி பேசுகிறார். அப்புறம் எதை பற்றி பேசுகிறாரு? சத்தமாக சொன்னதான் எனக்கு கேட்கும். வேற எதை பற்றி? டிவியில் வசனம் வந்துடுச்சா? ஓகே. வேற எதை பற்றி பேசுகிறாரு? சொல்லுங்க. நான் வேணா வரட்டுமா கிட்ட? இங்கே இருக்கு, மைக் இருக்கு, இங்கே இருக்கு. சரீரத்தை பற்றி பேசுகிறாரு. அப்புறம் பரிசுத்தம் வேணுன்றாரு. பலியை பற்றி பேசுகிறாருங்க. அப்புறம் புத்தி உள்ள ஒரு ஆராதனைன்றாரு, ஆராதனை பற்றி பேசுகிறாரு. இரக்கத்தை பற்றி பேசுகிறாரு. 2ஆம் வசனத்தில் என்னெல்லாம் பார்க்குறேன் பாருங்க. 2ஆம் வசனத்தில் என்ன பேசுகிறார்? தேவனுடைய விருப்பத்தை பற்றி சொல்கிறாரு. அந்த விருப்பத்தை சொல்கிறதுக்கு ஒரு 3 வேர்டை அடுக்கிறாரு. இது எப்பவுமே
யூதர்களுடைய ஒரு விஷயங்கள் இயேசு கிறிஸ்து சொல்லும்பொழுது மெய்யாகவே மெய்யாகவே என்பார். ஒரு விஷயத்தை சொல்வதற்கு 2-3 வார்த்தைகளை பயன்படுத்துவது. என்ன சொல்கிறாரு? தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான விருப்பம். சித்தம் என்கிற வார்த்தை வேலை, விருப்பம் என்பதுதான் சரியான வார்த்தை. விருப்பம், அவருடைய விருப்பத்தை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்றாரு. தெரிஞ்சு கொள்ளணும்னா என்ன பண்ணும்? உங்கள் மனம் புதிதாகணுன்றாரு. இப்போ எல்லாத்துக்கும் காரணம் என்ன? மனமும் சிந்தையும் தான் எல்லாத்துக்கும் காரணம். இப்போது உங்கள் சரீரங்கள் ஆரம்பிக்கும் போது எவ்வளோ அழகாக ஆரம்பிக்கிறாரு பாருங்க. சகோதரரே, அப்படி இருக்க சகோதரரே. சகோதரரே என்ற வார்த்தை ரொம்ப ஒரு இணக்கமான ஒரு வார்த்தை. ஒரு பிரிவே கிடையாது அந்த வார்த்தையில். சகோதரரே அப்படின்னா என்னதான் பண்ணாலும் சரி, நீ எனக்கு சகோதரன், நம்ம எல்லாரும் ஒன்று தான் அப்படின்றது தான். இந்த ஒரு மனநிலை முதல்ல நமக்கு வரணும். கிறிஸ்தவர்களாகிய நாம் எல்லாரும் ஒரே இரத்தத்தினால் மீட்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது. நாம் அவருடைய பிள்ளைகள் என்கிற ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாம் எல்லாரும் சகோதரிகளாக இருக்கிறோம் என்பதை முதல்ல தீர்மானம் பண்ணணும். அப்படி ஒரு தீர்மானம் இருந்தாலுமே அடுத்தவனை நாம் கடிந்து கொள்ள மாட்டோம், கடித்து கொள்ளவும் மாட்டோம். ரெண்டும் முக்கியம். சில நேரங்களில் சொல்லுவாங்கள்ல, தெருவில் போகிற நாய்க்கு அதுக்காவது மதிப்பு இருக்குது, அதுக்கு இருக்கிற மதிப்பு கூட எனக்கு இல்லைன்னு பேசியிருக்கிறத பார்த்துருக்கோம் பாருங்க. நாய்க்கு இருக்கிற மதிப்பு கூட அப்போ அந்த அளவுக்கு தரக்குறைவை ஆக்கி வச்சுருக்காங்கன்றது அவங்களுடைய வாழ்க்கையை. அப்போது ஒரு இணக்கம் நமக்குள்ளே இருக்கணும். எவ்வளோ அழகாக ஆரம்பிக்கும், சகோதரரே அப்படி இருக்க சகோதரே. அப்போ ஏகப்பட்ட நீங்கள் சகோதராக இருக்கிறீர்கள். உங்களை தேவன் தான் ரட்சித்தார் என்று சொல்லுகிறீர்கள், அவருடைய இரக்கம் தான் ரட்சித்ததுன்னு சொல்லுகிறீர்கள். ஆனால் ஏகப்பட்ட பிரச்சனை உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஏகப்பட்ட பிரச்சனை. முன்னாடி வாசிக்கிட்டு வந்தீங்கன்னா நிறைய பிரச்சனை பற்றி பேசிட்டு வருவார். இவ்வளோ பிரச்சனைகள் உங்களுக்குள்ளே இருக்கு, நீங்கள் எப்படி சகோதரராக இருக்க முடியும்? இப்போ இந்த கடிதத்தை எழுதும் போதே என்ன சொல்கிறார்? சகோதரரே, நீங்கள் சகோதரர்கள், பிரச்சனையிலிருந்து வெளியே வரக்கூடியவர்கள். அப்போ பிரச்சனை காரணமே உங்கள் சுயநலம்தான். இந்த சுயநலத்தில் நீங்கள் வெளியே வரணும். வெளியே வருவதற்கு தான் தீர்வாக சொல்கிறார். சகோதரரே, உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக கொடுக்கணும். ஜீவ பலியாக கொடுத்துட்டு எப்படி இங்கே உயிரோடு இருக்குது? ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் சொன்னார் இல்லை, ஏறக்குறைய ஒரு 37 வயசு 38 வயசாகிற ஈசாக்க உன் நேசகுமாரன் ஏக புதல்வன் அவனை எனக்கு பலி கொடுன்றாரு. நல்ல ஒரு மனிதர் ஆபிரகாம். ஆண்டவர் கீழ்ப்படியதுக்காக தான் மனைவி கிட்ட ஒன்றும் சொல்லலை. சொன்னால் கொலாப்ஸ் ஆகிடுன்னு தெரியும். அதனால் மனைவி கிட்ட சொல்லாமே ஈசாக்கை கூட்டிகிட்டு போனார். எங்கே கூட்டிகிட்டு போயிருக்கார் மனைவிக்கு தெரியாது, ஈசாக்குக்கும் தெரியாது. ஈசாக்கு மேலேயே கட்டை வச்சுட்டு மலைக்கு போகிறாரு, வேறுறாரு. அவ்வளோ அற்புதமான கீழ்ப்படி. அதுதான் பலி கொடுப்பது அப்படின்னு பலி கொடுக்க போகிறார். கடவுள் ஒரு நரபலி விரும்புகிறவர் அல்ல. நம்முடைய ஆண்டவர் பலியை விரும்புகிறது அல்ல. அப்படிப்பட்ட காரியம் இல்லை. அப்போ நம்ம ஒரு கேள்வி வரும், பழைய ஏற்பாட்டிலலாம் ஏன் பலி கொடுக்கப்பட்டது? ஏற்கனவே அவர்கள் வரும்பொழுதே ஏதோ ஒரு கலாச்சாரத்தில் இருந்தாங்க. அவளுக்கு என்னென்ன, கடவுள் நன்மை செஞ்சால் அதை ஒரு பலி கொடுக்கணும் அப்படின்றது. நோவாவுக்கு யார் சொல்லி கொடுத்தா கடவுளுக்கு பலி கொடுக்கணும்னு? அந்த ஒரு நன்மை செய்தார், அதனால் ஏதோ செய்யணுன்றது கலாச்சாரத்தில் இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் அதை ஏன் செய்ய சொன்னார்னா, தப்பே செய்யாத ஒரு மிருகம், ஒரு ஆடு, ஒரு புறா, தவறே செய்யாத ஒன்று உனக்காக அது பலியாகும், நீ செஞ்ச தப்புக்காக அது ஏன் பலியாக வேண்டும் என்கிற உணர்வு ஒவ்வொருத்தருக்கும் வரணுன்ட்டு தான் பலி கொடுத்தார். ஒரு ஆட்டு மேலே இவன் செஞ்ச பாவத்திற்காக ஆட்டு தலையில் கையை வச்சு, தலை மேலே கையை வச்சு, என் பாவத்திற்காக இது பலியாகணும்னா உன் பாவத்திற்கு அது ஏன் பலியாகணும்? நீ ஏன் பாவம் செய்கிற, நீ தீமை செய்யாத அந்த உணர்வு மனிதனுக்குள்ள வருத்துக்காக தான் பலி. தேவன் பலியை விரும்புகிறது அல்ல. இயேசுவே சொன்னார்ல, நீ பலியும் காணிக்கையும் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்காக ஏற்படுத்தினீர். இயேசு கிறிஸ்து பலியானாரா அப்படின்றது கேள்விக்கு பலியாகவில்லை, அவர் கொல்லப்பட்டார், கொலை செய்யப்பட்டார். இதை யார் சொன்ன? இயேசுவே சொன்னார். இயேசு கிறிஸ்துவே அவர் வாழும் பொழுது மார்க்கு 8, 9, 10 அதிகாரங்களில் வாசித்து பாருங்க, மத்தேயில வாசித்து பாருங்க, லூக்காவில் வாசித்து பாருங்க, அடிக்கடி சீஷர்கிட்ட சொல்லியிருக்காரு. இதை
இப்போ சரீரத்தை நாம் எப்படி பலியாய் கொடுக்க முடியும்? அப்போ சரீரம் என்று சொல்லும் பொழுது என்ன ஒரு மொழி நமக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு, என்ன நாம் புரிந்து கொண்டிருக்கோம்? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மை ஆளக்கூடியது, நம்மை செயல்படுத்தக்கூடியது நம்முடைய சுயம். சுயத்தில் மிகப்பெரிய பங்கு வகிப்பது சிந்தனை, எண்ணங்கள். சிந்தனையும் எண்ணங்களும் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது. திடீர்னு சர்ச்சுக்கு போகலான்னு வெளியே வந்துகிட்டே இருப்போம், ஒரு ஃபோன் வருது, வந்த உடனே நம்ம சிந்தனை மாறிடுச்சுன்னா என்ன பண்ணிவிடுவோம்? வீட்டுக்கு கிளம்புறது. ஒரு நிமிஷத்தில், ஒரு நொடி பொழுது சிந்தனை மாறும். பார்த்துருக்கீங்களா? இந்த தற்கொலை பண்ணுறவங்களாம் ரொம்ப பிளான் பண்ணியா பண்ணுறாங்க. ஒரு சடனாக எடுக்கக்கூடிய முடிவு. அவங்க சிந்தனை மாறிடுச்சுன்னா, வாழ்க்கை வெறுத்து போயிடுச்சுன்னா முடிஞ்சு போயிடுச்சுன்ற மாதிரி. எவ்வளோ பயம் இருக்கல, நம்மளாம் எவ்வளோ பயப்படுவோம் அதெல்லாம் பார்த்து. அவங்களுக்கு அந்த பயமாக இல்லைன்னு ஒரு செகண்டில் எடுக்கக்கூடிய முடிவு அது. அப்போ சிந்தனையும் எண்ணங்களும் இதுதான் நமக்கு விரோதமாக இருக்கிறது. நம்முடைய மாம்சீகம் அதுதான் அந்த உயிர் ஓட்டத்தில் தான், சிந்தனை எண்ணங்கள் உயிர் ஓட்டத்தில் செயல்படக்கூடியது. அதுக்கு பேர் தான் முழுவதுமாக சுயநலம் என்று சொல்லுகிறோம். இந்த சுயநலத்தை பலியாய் கொடுக்கணும். எங்கே வரும்பொழுது? ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். அப்போ சரீரம் என்று சொல்லும் பொழுது இந்த சரீரம் இல்லை, இது ஒன்றுத்துக்கும் உதவாத சரீரம் இது. ஆனால் இந்த சரீரத்தை ஆட்டி படைக்கக்கூடிய சுயநலம் இருக்கு பாருங்கள். இந்த சரீரத்தை செயல்படுத்தக்கூடிய சுயநலம் இருக்கு பாருங்கள். இந்த சரீரத்தை ஓட வைக்கக்கூடியது, எல்லா விதங்களிலும் கட்டுப்படுத்தக்கூடியது, எல்லா விதம் கட்டவிழ்க்கக்கூடியது, எல்லாமே ஒரு சிந்தனை எண்ணங்கள். இதுதான் சுயநலமான விஷயங்கள். இதை தான் பலியாய் கொடுக்கணுன்றார். இதை நீங்கள் பலியாய் கொடுங்கள், இதற்கு நீங்கள் அடிப்பணியாதிருங்கள், இதிலிருந்து நீங்கள் வெளியே வாங்கன்றார். அல்லேலூயா. இதிலிருந்து வெளியே வரணும். அப்போ ஜீவ பலியாய் ஒப்பு கொடுங்கள், ஜீவ பலியாக. அப்போ ஒரு அர்ப்பணிப்பு, முழுமையான ஒரு அர்ப்பணிப்பு, சரியான தீர்மானம் எடுத்து ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு. இனி நான் கடவுளுக்காக வாழ்வேன், கடவுளுடைய எண்ணங்கள் என்னில் இருக்கணும், கடவுளுடைய சிந்தனைகள் இருக்கணும், அவர் வாழ்ந்தது போல வாழணும் என்கிற ஒரு முழுமையான ஒரு தீர்மானம் எடுத்தால் தான் நடக்கும். அல்லேலூயா. ஒரு சபையில் பிரசங்கம் பண்ணும்போது இப்படி தான் ஒரு கேள்வி கேட்டேன். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்டேன். ஒரு குழப்பம் வந்துடுச்சு அவங்களுக்கு. ரட்சிக்கப்பட்டதுனாலே தானே உட்கார்ந்துட்டு இருக்கோம். அப்படியா? அல்லேலூயா. இப்போ ரட்சிப்பு என்கிற வார்த்தையே நமக்கு புரியாமல் போயிடுச்சு பாருங்க. ரட்சிப்பு என்பது என்ன? கடவுளை அறிந்து அவர்தான் கடவுள் என்று ஏற்றுக்கொண்டு அவரோடு ஒப்புரவான வாழ்க்கையில் நாம் தொடர்ந்து வாழ்கிறோம் பாருங்கள், அதற்கு பேர் தான் ரட்சிப்பு. அப்போ கடவுளோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறைக்கு தான் ரட்சிப்பு. அப்போ கடவுளோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறைக்கு நமக்கு ரட்சிப்பு என்று சொல்வோமானால் அந்த ரட்சிப்பு பூரணமாக நம்முடைய செயலாய் மாறி இருக்கிறதா? ரட்சிப்புக்கேற்ற கிரியைகள் இருக்கிறதா நமக்குள்ளே? ரட்சிப்புக்கேற்ற சிந்தனை நமக்குள்ளே இருக்கிறதா? அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவளாய் நாம் வாழ்கிறோமா? சுயத்தை விட்டு வெளியே வந்திருக்கிறோமா? இல்லை அதுக்குள்ளவே நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோமா? அந்த ரட்சிப்புக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வோம் என்றால் நமக்கு தான் பேர் பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள், நாம் சகோதரர்கள், நாம் சபை, அழைக்கப்பட்டு இருக்கிறவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறவர்கள், பரிசுத்தமாய் கொண்டிருக்கிறவர்கள். இதுக்கு தான் பேர் ரட்சிப்பு. அல்லேலூயா. அப்போது விட்டு விலக வேண்டியவைகளை பலியாய் கொடுக்கணும். இல்லைன்னா அது நம்மை அடிமைப்படுத்தும், அடிமைக்குள்ளே போய்கிட்டே இருப்போம். இதிலே ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் முன்னாடி இந்த புத்தகத்திலே நிறைய எழுதி வச்சிருக்கார் பவுல். 6ஆம் அதிகாரம் 13லேருந்து வாசிக்கிறோம் பாருங்கள். நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்பு கொடாமல். அவயவங்கள்லாம் என்னது? கண்ணு, காது, மூக்கு, வாயு, கை, கால். அதில் ரொம்ப முக்கியமானது நாக்கு. இந்த நாக்கை வச்சுக்கிட்டு யாராலையும் சும்மா இருக்க முடியல. நான் உங்களுக்கு ஒரு ஃபாஸ்டிங் ஒன்று கற்றுக் கொடுக்குறேன். ஒரு ஃபாஸ்டிங் நீங்கள் இருக்கணும் ஒரு நாள் முழுதும். நான் எதையும் வாயை திறந்து பேச போவதில்லை என்று ஒரு ஃபாஸ்டிங் எடுங்க. சாப்பிட்றதுக்கு மாத்திரம் வாயை திறந்தால் போதும். இருக்க முடியுமா? அப்படி ஒரு ஃபாஸ்டிங் எடுங்க. எல்லாரும் சொல்லுவாங்களே, எலும்பில்லாத நாக்குக்கு பூட்டா சாவியா என்ன பேசுதுன்னே தெரியாது. ஒரு மனுஷனை கவுக்கவும் முடிகிறது, கவுந்திருக்க மனுஷனை எழுப்பி நிறுத்தவும் முடிகிறது.
என்ன வேணாலும் செய்து பாரு அந்த நாக்கு. எவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு பாருங்க. நீங்கள் உங்கள் அவயங்கள்னு சரீரத்தை முழு வெளிப்படையான இருக்க அவயங்கள் அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். இதுதான் பலி. அப்போ இந்த சரீரத்தின் அவயவங்கள் எல்லாமே எங்கேருந்து எடுக்கணும்? யாக்கோப்பில் 3ஆம் அதிகாரத்தில் எழுதுவார்ல, நாவும் நெருப்பு தான். அப்படின்னா என்னென்னா, அவர் அடுத்தவங்களை காயப்படுத்த சொல்ல, அது உன்னையே சுட்டெரிச்சிடுதுன்னு சொல்கிறார். உன்னையே ஒரு அநீதியான உலகத்துக்கு கொண்டு போயிடும். அது நாக்கு முதல்ல யாருக்கு தான் கெடுதல்? தனக்கு தானே கெடுதல், முதல் கெடுதல். அதை நாம் புரிஞ்சுக்கணும். அடுத்தவரை சபிப்பது முதல் சாபம் நமக்கு தான். அடுத்தவரை வாழ்த்துவோம் என்றால் முதல் ஆசீர்வாதம் நமக்கு தான். இதுதான் பைபிள் பேஸ்டு ஆழமான சத்தியம். நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி அடுத்தவரை ஆசீர்வதிங்கள். பேதுரு அழகாக நிருபத்தில் எழுதுவார். கடவுள் சொல்ல, நீ ஆசீர்வதிக்கப்பட்டு அடுத்தவனுக்கு ஆசீர்வாதமாக இரு. இப்போ சூழ்நிலை எப்படி இருக்கு? நம்முடைய அவயங்களை எப்படி வச்சிருக்கிறோம்? என்ன சொல்ற? உங்கள் அவயங்கள் நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். 16ஆம் வசனம் பாருங்க. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் 2 பேர் சொல்றாரு. ஒன்று மரணம், ஒன்று நீதி. எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருப்பில் என்று அறியீர்களா? தெரியாதா உங்களுக்கு அப்படின்றாரு. உங்கள் ஆயுதங்களை பாவத்திற்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா பாவம் தான் நடக்கும். உங்கள் ஆயுதங்களை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்த தேவனுக்கு உங்கள் ஆயுதங்களை, உங்கள் சரீரங்களை, அவயவங்களை நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் நீங்கள் அதற்கு அடிமையாக இருப்பீர்கள். அப்போ நீங்கள் நீதிக்கு அடிமைகளாக இருக்கிறீர்களா இல்லை பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறீர்களா? விட்டு வந்த பாவத்தை இன்னும் தொடர போறோமா நாம? அல்லேலூயா. போன வாரம் பார்த்தேன்ல, விட்டு வந்த தொழிலுக்கே திரும்ப போனவர் யாரு? பேதுரு. மீன் பிடித்தல விட்டுட்டு அவள் தான் முடிஞ்சு போச்சு, நான் இனி உன்னை மனுஷன் தான் பிடிக்க வரேன். இப்போ உயிர் தெழுந்த இயேசு என்ன ஆனார் தெரியல, நான் திரும்ப எங்கே போகிறேன்? அந்த புத்தி வந்துடுச்சு பாருங்க. அந்த புத்தி நமக்கு வரக்கூடாது. அந்த புத்தியிலேருந்து நம்ம வெளியே வரணும். அப்போ நம்முடைய அவயங்களை நாம் எதற்கு ஒப்பு கொடுக்கிறோம்? பலியாய் ஒப்பு கொடுக்கிறோம் என்றால் எதற்கு? நம்முடைய அவயங்களை செயல்படுத்த நீதிக்குரிய அவயங்களாக, பரிசுத்தத்துக்கு ஏற்ற அவயங்களாக, பரிசுத்த சிந்தை உள்ளவர்களாக செயல்பட வேண்டுமே. அல்லேலூயா. நம்ம எது அடிமைப்படுத்துகிறது? யோசித்து பாருங்க. ஒரு செகண்ட் கண்ணு மூடி யோசித்து பாருங்க. நீங்கள் எதற்கு அடிமைகளாக இருக்கிறீர்கள்? எது உங்களை அடிமைப்படுத்தி பின்னாக எடுக்கிறது? எந்த பாவத்தை விட்டு இன்னும் வெளியே வர முடியவில்லை உங்களால்? அப்போ நீங்கள் எடுத்த தீர்மானம் சரியில்லையே. உங்களை இன்னும் பலியாக ஒப்பு கொடுக்கவில்லையே. உங்கள் சரீர அவயங்களை ஏதோ ஒன்று மேற்கொள்கிறது. அல்லேலூயா. நாம் செய்கிற தவறுக்கு யாரும் காரணர் அல்ல, யாரும் பொறுப்பல்ல, பிசாசும் பொறுப்பல்ல. நாம் இடம் கொடுத்தாதான் பிசாசை நமக்குள்ள வேலை செய்வான். அதனால தான் வேதம் சொல்லி பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். அவன் எப்படி கர்ச்சிக்கிற சிங்கம் போல இருக்கட்டும், நாம் இடம் கொடுத்தா தானே வருவான். அல்லேலூயா. நிறைய சின்ன சின்ன குட்டி கதைகள்லாம் இருக்குது. நம்ம சொன்னோம்னா அது போயிடும். ஒரு வீட்டில் ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் சண்டை நடந்துக்கிட்டே இருந்துச்சான். ரொம்ப சமாதானமாக தான் இருந்தாங்க. சண்டை நடந்துக்கிட்டே இருந்துச்சான். உடனே பார்த்தா பிசாசு உள்ளே வந்துட்டு இருக்கானா. எப்படி வந்தான் அப்படின்ட்டு அப்போ பிசாசு சொன்னான்னா, ஒரு கதை இது, எடுத்துக்காதீங்க. நீங்கள் எப்போ உங்கள் மகனை பண்ணின்னு கூப்பிட்டீங்களோ, நான் என்ன தான் கூப்பிட்றாங்க, நான் ஓடியான்ட்டேன் உள்ள அப்படின்னா. பண்ணின்னு கூப்பிட்டோடனே கோவப்பட்டு பையனை பண்ணின்னு கூப்பிட்டுருக்காங்க. பண்ணின்னு கூப்பிட்டோடனே வந்துட்டான். அதனால உங்ககிட்ட ஓட்டிக்கிட்டேன், இப்போ பிரச்சனை உண்டாக்கிட்டேன் அப்படின்னு. இது சும்மா ஒரு ஜோக்காக சொல்கிறது. இந்த மாதிரி நிறைய ஜோக் கதைகள்லாம் உண்டு. அவனுக்கு இடம் கொடுத்தா தான் உள்ளே வந்து நுழைவான். சிலர்லாம் ரொம்ப திட்டுவாங்கல்ல, வரும்பொழுதே சொல்லுவாங்கள்ல, வீட்டில் பார்த்துருக்கீங்களா? நல்லா இருப்பாங்க ஃபேமிலி,
திடீர்னு ஹஸ்பண்டோ இல்லை மனைவியோ வெளியே போயிட்டு வரும்போது பிசாசு வருது சார், மணமணன் மணி ரெடி ஆகிடுங்க, சரி பண்ணுறீங்க. வருத்துக்கு முன்னாடியே பிசாசுன்னு வச்சுட்டாங்க. அப்புறம் வந்த பிறகு பிசாசா இல்லாமல் எப்படி இருக்கும் அது உள்ள இவங்களே வச்சிருவாங்க. இந்த மாதிரி நிறைய குடும்பங்கள் நடக்குது, நிறைய விஷயங்கள் நடக்குது, பார்த்துருக்கீங்களா? உங்களை மீறி பிசாசால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. உங்களை மீறி கடவுளாலே ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் அர்ப்பணித்தால் மாத்திரம்தான், நீங்கள் விட்டு கொடுத்தால் மாத்திரம் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கிரியை செய்வார். அல்லேலூயா. அப்போ என்ன சொல்கிறார் அழகா, நீங்கள் உங்களை அடிமையாக்குங்கள், உங்கள் சரீரங்களை தேவனுடைய நீதிக்கென்று அடிமையாக்குங்கள், அவருடைய நீதி உங்களில் செயல்படட்டும். பாவத்திற்கு விலகி இருங்கள். ஏற்கனவே அதில் தான் விலகி வந்திருக்கோம், திருமையாக அதில் போகணும். நம்மை ஒன்றும் அடிமைப்படுத்தக்கூடாது. பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான், நீதி செய்கிறவன் நீதிக்கு அடிமையாக இருக்கிறான். நாம் நீதி செய்கிறோமா பாவம் செய்கிறோமா? பாவமே செய்யாத ஒருவனும் கிடையாது, பாவமே செய்யாத ஒருவனும் கிடையாது. நாம் மாறுறதுக்காக தான் சபைக்கு வந்துட்டு இருக்கோம். ஆனால் தேவன் சில பாவங்களை வெறுக்கிறார்ல, அதில் நாம் இருந்தோம்னா அவருக்கு விரோதமானவர்கள். அல்லேலூயா. மரணத்துக்கு ஏதுவான பாவம் அழகாக சொல்கிறார். இந்த வாசிக்கும் பொழுது நம்ம வாசல மரணத்துக்கு ஏதுவான பாவம். எதற்கு உங்களை அடிமைகளை ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதை பற்றி சொல்ல முடியாதுன்னு சொல்வார். அல்லேலூயா. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் இப்போ நம்முடைய சரீரங்களை நாம் எந்த அளவுக்கு அவருக்கு பலியாக அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன், என் சுயம் என்னில் ஆளக்கூடாது, என்னுடைய மாம்சம் எனக்கு விரோதமாக இருக்கக்கூடாது, நான் மாம்சத்தை மேற்கொள்ளணும். பவுல் சொல்வார்ல, என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன், சரீரம் இல்லை மாம்சத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன், அது என்னை மேற்கொள்ளக்கூடாது. சில நேரங்களில் பெருமை வந்துடுது. அதனால தான் சொல்வார் பிலிப்பியருக்கு எழுதும் போது, எனக்கு லாபமாக இருந்தவைகள் எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், பரிசேயன், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், தன்னை பற்றி சொல்ல நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன், அவ்வளோ பெருமையில் இருந்துச்சு. இதெல்லாம் தூக்கி குப்பையில் போடுறேன். ஒன்று நான் இன்னும் அடைய வேண்டியது இருக்கிறது, நான் அடைந்தாயிற்று எண்ணவில்லை, நான் இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது, நான் இன்னும் அவரை அறிய வேண்டியது இருக்கிறது, எனவே கிறிஸ்துவை அறிய வேண்டும், எனக்கு எதெல்லாம் பெருமையாக இருக்குது எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போடுறேன்ட்டார். அல்லேலூயா. வெளியே வரணும். நாம தான் தீர்மானம் எடுக்கணும், நீங்கள் தான் தீர்மானம் எடுக்கணும், நீங்கள் தான் அதிலேருந்து வெளியே வரணும். 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. என்ன சொல்கிறார்? தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு, இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் தேவன் உனக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறாரு, அவருடைய இரக்கத்தை நீ நினைச்சு பாருன்றாரு. கடவுளுடைய இரக்கத்தை நினைத்து பார், அவர் உனக்கு இரக்கம் பாராட்டி இருக்கார். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் பாருங்க, நிறைய விஷயங்களை எபேசியரில் சொல்லிக்கிட்டு வருவார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. ம் 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 தயவினாலே ம் 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 இது தேவனுடைய ஈவு. 1 பேதுரு 2:10 கூட வாசிருங்க. என்ன இருக்காங்க? இருக்கவில்லை. இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். முன்னாடி ரொம்ப அழகாக சொல்ல, நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒரு இனத்திற்கு வரவழைத்தோடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கிறீர்கள். இங்கே எவ்வளோ அழகாக பேசுகிறார் பாருங்க. அக்கிரமங்களினால் பாவங்களை மறித்தவர்களாக இருந்தீர்கள், உங்களை அவருடைய இரக்கம் தான் மீட்டெடுத்தது, அவருடைய கிருபை தான் மீட்டெடுத்தது. அவருடைய கிருபை அவர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டியிருக்காரு. இத்தனை சீக்கிரம் அவருடைய இரக்கத்தை விட்டு வெளியே போக முடியுமா? சுயத்திற்கு நாம் அடிமையிலாக இருக்க முடியுமா?
கடவுள் இவ்வளவு இரக்கம் பாராட்டி இருக்காரு, மன்னித்து இருக்கிறார், ஏற்றுக்கொண்டு இருக்கிறார், அப்படியே பிள்ளை என்கிற அங்கீகாரத்தை கொடுத்து இருக்கிறார். இவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்த பிறகும் நம்ம இன்னும் போய் பன்றி, கழுவப்பட்ட பன்றி திரும்ப சேற்றில் புரளுவது போல அந்த பழமொழிக்கு ஏற்ற நம்முடைய வாழ்க்கை மாறக்கூடாது. அப்போ அவருடைய இரக்கம் தான் அதை செய்திருக்கிறது. ஏன் சகோதரன் என்று கூப்பிடுகிறார்? உங்களுக்குள்ள இருக்கிற அதெல்லாம் கலைஞ்சு போடுங்க, தேவையில்லாதெல்லாம் கலைந்து போடுங்கள், அதெல்லாம் உங்களுக்குள்ளே வேண்டாம். உங்கள் சுயத்திற்கு நீங்கள் செத்து வாருங்கள், சுயத்தை விட்டு வெளியே வாருங்க, தேவனுடைய விருப்பத்தை பாருங்க. அவர் இரக்கம் பாராட்டி இருக்கார், அவர் கிருபை பாராட்டி இருக்கார். அவருடைய தயவு, நாம் ரட்சிக்கப்பட்டது அவருடைய தயவு, அவருடைய கிருபை. அவருடைய கிருபை இல்லாமல் ரட்சிப்பு கிடையாது. நம்முடைய நற்செயல்கள் நாம் ரட்சிக்கப்படவில்லை, ரட்சிக்கப்பட்ட பிறகு நற்செயலை செய்யும்படிக்கு வச்சிருக்கார். அதான் எபேசியர் 2:10 வாசிக்கிறோம். உங்களை ரட்சித்தோட நோக்கமே நற்செயல்களை செய்யும்படிக்கு, நற்கிரிகளை செய்யும்படிக்கு, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, நீதியாய் வாழ்வதற்கு. அல்லேலூயா. 2ஆம் வசனத்தை கொஞ்சம் சீக்கிரமா போயிடுவோம். என்ன சொல்றார் பாருங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய பரிபூர்ணமான விருப்பம் இன்னதென்று அறிந்து உங்கள் மனம் புதிதாகிறதுனால அவைகளை அனுபவியுங்கள். எங்கே தான் புதுசாகணும்? புதுசாகிறது உள்ள புதுசானதான் வெளியே வரும். உள்ள புதுசாகாமல் வெளியே வராது. உள்ள என்ன இருக்கோ அதுதான் வெளியே வரும். அகத்தின் அழகு, ஆமாம், உள்ள என்ன இருக்கோ அதுதான் வெளியே இருக்கும். மாய்மாலம் பண்ணவே முடியாது. என்னைக்கா ஒரு நாள் மாய்மாலம் பண்ணோன்னா வேஷம் கலைஞ்சிரும். உள்ள என்ன இருக்கோ அது வெளியே வரும். அல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் சீண்டி பார்த்தா தான் தெரியும் உள்ள என்ன இருக்குதுன்ட்டு. அது வரைக்கும் இவர்கள் அல்லவா பரிசுத்தவான்கள், இவர்களை போல பரிசுத்தவான்கள் யாருமே இல்லையே. உள்ள என்ன இருக்கு பார்க்கணும். இல்லை, மனுஷருக்கு முன்பதாக மறைக்கலாம், அவருக்கு முன்பதாக மறைக்க முடியுமா? எல்லாவற்றையும் அறிந்தவராச்சு அவர். ஒரு நாளைக்கு வெளியே கொண்டு வந்துடுவார். இல்லை, அப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறாருங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வசனத்தை ரொம்ப திருத்தி பேசுகிறவங்களாம் இருக்காங்க. சில டாக்டரின் பேசுகிறவங்கெல்லாம் இந்த வசனத்தை வித்தியாசமாக எடுத்துருவாங்க. ஒத்த வேஷம் தெரியாமல், அவன்லாம் போட்டுக்கிட்டு தொங்க விட்டுக்கிட்டு வாழுறான், இதை பண்ணிட்டு வாழுறான், அதை போட்டு வரான், ஒத்த வேஷம் தெரியாது அப்படின்னுவாங்க. அதெல்லாம் தூக்கிட்டு வந்து எதில் போடணும்? காணிக்க பெட்டியை காணும், அதுக்குது அதில் போடு. அதான் முதல் நாளை கேட்டுருக்கேன், கேட்டதுனால தான் பேசுகிறேன். ஒத்த வேஷம் என்பது அது அல்ல, அது கிடையாது. ஒத்த வேஷம் என்பது அவர்கள் செய்யக்கூடிய எல்லா தீமைக்கு நீங்கள் உடன்படுவீர்கள் என்றால் அதான் உலகத்துக்கு ஒத்த வேஷம் பண்ணுறது. ஏற்கனவே தீமை விட்டு வெளியே வந்திருக்கீங்க, பாவத்தை விட்டு வெளியே வந்திருக்கீங்க, அக்கிரமங்கள் மரித்தவர்களாக இருந்தால் உங்களை மீட்டெடுத்திருக்கார், அவரோடு கூட உயிர்த்தெழப்பட்டிருக்கீர்கள். திரும்பவும் நாம் அந்த தீமைக்கு உடன்படுவோம் என்றால், அந்த அக்கிரம செயலுக்கு உடன்படுவோம் என்றால் அதுதான் ஒத்த வேஷம். அந்த ஒத்த வேஷத்துக்கு இன்னொரு டிரான்ஸ்லேஷன் இருக்குது, சுயநலமாய் வாழ்வதுக்கு பேர் தான் ஒத்த வேஷம் போடுவது. திரும்ப திரும்ப அங்கே தான் வந்து நிற்போம். யாக்கோப்பு எழுதும், உலகத்தோடு நீ இணைந்து வாழாமல், அப்படின்னா சுயநலமாய் நீ வாழாதே. சுயநலமாய் வாழ்வது எல்லாமே அநீதி தானே. எது நீதி? எனக்கு மாத்திரம் கிடைச்சா போதும், அடுத்தவனுக்கு கிடைக்க வேண்டாம். அடுத்தவங்கிட்ட இருக்கிறது பிடிங்கிட்டு வர்றது தான் சுயநலம். அப்போ எல்லா தீமையும் அதில் அடங்கி இருக்கிறது இல்லை. எனக்கு மாத்திரம் பொருளாசை அதில் இருக்குது, பண ஆசை அதில் இருக்குது, பெருமை அதில் இருக்குது, சுயநலத்துக்குள்ளே இவ்வளவு வந்துடுது இல்லை. அப்போ ஒத்த வேஷம் தெரியாமல், அப்போ என்ன, எப்படி அவருடைய சித்தத்தை அறிய முடியும்? உங்கள் மனம் புதிதாகணும். மனம் புதிதாகும் போது அவருடைய சித்தத்தை நீங்கள் அறிய முடியும். அவருடைய சித்தத்தை நீங்கள் அறிவீர்கள் என்றால் 1ஆம் வசனம் கடைசி வார்த்தை, இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நான் வசனத்தை கொஞ்சம் மேலே கீழே போட்டு தான் படிக்கிறேன், ஏன்னா அப்போ தான் புரியும். முதல்ல சுயத்துக்கு மறிக்கணும், அதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கணும், தேவையான தீர்மானம் எடுக்கணும். தேவையான தீர்மானம் எடுக்கணும்னா நான் எதற்காக வந்திருக்கிறேனோ அதை புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி வாழணும். அதற்கேற்றபடி வாழணும்னா என் உள்ளான மனது மாறணும். என் உள்ளான மனது மாறிச்சுன்னா சுயநலத்திற்கு நான் டாட்டா சொல்லிடுவேன்,
பொதுநலமான ஒரு வாழ்க்கை எனக்குள்ளே வரும். அவருடைய விருப்பத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியும். அவருடைய விருப்பத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை எனக்கு வந்துடும். உங்கள் மனம் புதிதாகணும். அப்போ ஒவ்வொரு நாளும் புதிதாக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி எது தெரியுமா? வசனம். வசனம் தான் நம்மை புதிதாக்கும். வார்த்தை தான் நமக்குள்ள விசுவாசத்தை கொண்டு வந்தது. வார்த்தை தான் அவரை அங்கீகரிக்கும்படி செஞ்சது. அதே வார்த்தை தான் அவரோடு வாழக்கூடிய ஸ்லாக்கியத்தையும் கொடுக்கிறது. அதான் புதிதாக்குதல் மனம். அப்போ எந்த அளவுக்கு வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் பாருங்க. நான் திரும்ப இந்த நாட்களில் சொல்லிக்கிட்டு வருது என்னன்னா, வேதத்திற்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுங்கள். வேதத்தை அதிகமாய் வாசியுங்கள். வசனம் உள்ள போகட்டும். வசனம் மாத்திரம்தான் உங்களை பரிசுத்தப்படுத்தும். வசனம் மாத்திரம்தான் உங்களை மாற்றும். வசனம் மாத்திரம் உங்கள் தீமையான எண்ணங்களை மாற்றும், தீமையான செயல்களை மாற்றும். உள்ளே அதுதான் மாற்றத்தை கொண்டு வரும். உள்ளே வசனம் நிரம்பி இருக்குமானால் வாழ்க்கையிலே வசனம் வெளிப்படும். அதுதான் அவருடைய விருப்பம். அப்போ அவருடைய விருப்பம் உங்கள் வாழ்க்கையில வெளிப்படுமானால் உங்கள் வாழ்க்கைக்கு பேர் தான் ஆராதனை. எது ஆராதனை? உங்கள் வாழ்க்கை முறைக்கு பேர் தான் ஆராதனை. இன்னைக்கு டமார் டிமார் அடி கடி அதை பண்ணு இதை பண்ணு 2 மணி நேரம் பாடிட்டா பரிசுத்தம் ஆயிடுவீங்களா? இல்லை 8 மணி நேரம் பாடிட்டா பரிசுத்தம் ஆயிடுவீங்களா? இங்கே மாறாம என்ன வேணாலும் பண்ணிட்டு போகலாம் மனுஷருக்கு முன்பதாக. இங்கே மாறினா உன் வாழ்க்கை அடுத்தவன் பார்த்து மாறுவான். அடுத்தவன் வாழ்க்கையை பார்த்து இவன் அல்லவா கிறிஸ்தவன் என்று சொல்லுவான். எப்பவுமே நம்ம சொல்லக்கூடிய வசனம் மத்தேயு 5:16. அந்த வசனத்தை வாசிட்டு முடிக்கலாம். இது பெரிய சப்ஜெக்ட் இருந்தாலும் உங்களுக்கு புரியும்படி கொஞ்சமாக சுருக்கிட்டோம். என்ன சொல்லுது வசனம்? எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. சத்தமா வாசிங்க. அதை கொஞ்சம் பர்சனலாக வாசிக்கலாமா? எப்படி வாசிக்கலாம் சொல்லுங்க பால. யாரோ ஒருத்தர் பர்சனலாக வாசிங்க. அதை இவ்விதமாய் மனுஷர் என் நற்கிரையிலே கண்டு இப்படி ஒரு டிடிபி பண்ணி இப்படி ஒரு வசனத்தை எழுதி மாட்டி வைங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க பார்க்கணும். இவ்விதமாய் மனிதர்கள் என் நற்கிரையிலே கண்டு பரலோகத்தில் இருக்க பிதாவை மகிமைப்படுத்தும்படி என் செயல்கள் அவர்களுக்கு முன்பதாக. அதுதான் ஒளி. நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், உப்பாய் இருக்கிறீர்கள். எப்படி இருக்க முடியும்? உங்கள் நற்கிரியைகள், நற்செயல்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இதுதான் வாழ்க்கை முறைக்குரிய போதனை. இந்த போதனைகள் தான் நம்மை மாற்றும். இதுதான் சபை. சபை என்பது என்ன? கற்றுக் கொடுக்கவும் கற்றுக்கொள்ளவும் இடம். வேற ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா கடவுள் உங்களை எல்லை கடங்காமல் ஆசீர்வதிப்பார். நீங்க கேட்கணும்னு அவசியமே இல்லை. நான் என் ஆசீர்வாதத்தை கேட்டு தான் அவர் கொடுக்கணும்னா அவர் எனக்கு கடவுளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, கிடையாது. அவர் அவசியமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவருக்கு நான் கீழ்ப்படிந்து வாழ்வேன் என்றால் அவர் கொடுக்காமல் இருக்க முடியாது. அது அவருடைய குணம். அப்போ ஆசீர்வாதத்தின் வளர்ச்சி எங்கே இருக்கிறது? கீழ்ப்படிதல் இருக்கிறது. தேவதூதன் சொன்னான், பின்னிட்டு பாராத ஓடிப்போ. ஒரே ஒரு வார்த்தை தான். அழியறத பார்த்து பின்னிட்டு பார்த்து உப்பு தூணா மாறி போனாங்க. ஒரு வார்த்தை தான். அந்த ஒரு வேர்டுக்கு கீழ்ப்படியாதனால எவ்வளோ விஷயம் பாருங்க. உயிரே போச்சு, உப்பு தூணா மாறி. இந்த மாதிரி நிறைய போதனைகள் நம்ம பார்க்கலாம். அடிப்படையே, வேதத்தின் அடிப்படையே கீழ்ப்படிதல் தாங்க. கீழ்ப்படிதல் இருக்குமானால் நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். நாம் ஆசீர்வதிக்கப்படுவது மாத்திரமல்ல, ஆசீர்வாதமாக இருப்போம். இதுதான் கடவுள் நம்ம தெரிந்து கொண்டது நோக்கமே. எல்லாரும் எழுந்து நிற்கலாமே. நீங்கள் செய்கிற தவறுக்கோ பாவத்திற்கோ யாரையும் குற்றம் சாட்ட முடியாது. நீங்கள் தான் காரணம். பொறாமைப்பட்டாலும், எரிச்சல் அடைந்தாலும், பெருமைப்பட்டாலும், கோபப்பட்டாலும் அடுத்தவனால தான் வந்துச்சுன்னு சொல்வீங்கன்னா உங்களை போல பொய்யிருந்த உலகத்திலே வேற யாரும் இல்லை. பிசாசும் தோத்து போயிடுவான். அல்லேலூயா. அவன் தான் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாயிருக்கான்.
யோவான் 8:44 வாசிக்கிறல, பொய்யுக்கு பிதா ப்ரொடியூசர், அவன் தான் பொய்யை உருவாக்குனவன். அப்போ நாம் என்ன சொல்லுவோம், நான் இப்படி செஞ்சதுக்கு அவங்க தான் காரணம் அப்படின்னா நம்மளை விட அவனை விட மேலான பொய்யாக மாறிடுவோம், பிசாசுக்கே ஃபாதராக மாறிடுவோம். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தவறுக்கு நீங்கள் தான் காரணம். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், தீமைக்கு இடம் கொடாதிருங்கள். இவ்வளோ பேசுகிற நானும் ப்ராக்டிஸ் பண்ணின்னு தாங்கிறேன். உங்களை விட பெரிய பரிசுத்தவான்கள் இல்லை, என்னை விட நீங்கள் பரிசுத்தவான்களாக இருப்பீர்கள். பேசுகிறதுனால நான் ஒரு பெரிய ஆள்னு நினச்சிக்காதீங்க. எவ்வளோ போராட்டம் இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். அல்லேலூயா. அவரை போல இரக்கமுள்ளவர் இந்த பூமியில் யாருமே இல்லை. என்ன செஞ்சாலும் இரக்கமாக இருக்கிறார், என்ன செஞ்சாலும் மன்னிக்கிறார். விலகி நம்ம 1ஆம் தேதி பார்த்தேன்ல, வழுவாதபடி நம்மை காக்கிறவர், விலகி போகாதபடி நம்மை காக்கிறவர். எப்படியாவது வழிவிடணும்னு நினைக்கிறான், ஆனாலும் பிடிச்சுக்கிறார், மன்னிக்கிறார், உணர்வை கொடுக்கிறார், பரிசுத்தமாக்குகிறார். எல்லாமே நடக்குது பாருங்க. இப்போ ஏற்பட்ட தேவனை கண்டது நமக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியங்க, ஒரு பெரிய பாக்கியம். நீங்கள்லாம் பாக்கியவான்கள். கடவுள் உங்களை பாக்கியவான்களை பூமியில் வச்சிருக்காரு. நோக்கம் அடுத்தவனை பாக்கியவானா மாற்றணும், அதுக்கு தான் நோக்கம். இந்த மாதத்தில் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது. ஒருத்தருக்கும் சொல்லனாலும் சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து, நீங்கள் மாற்ற முடியாது, அவருடைய வார்த்தையை நீங்கள் கொடுங்கள், வார்த்தை மாற்றும். ஜெபிப்போம். பிதாவே, நாங்கள் மை துதிக்கிறோம். இந்த கால ஆராதனைக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. இன்னும் எங்கள் உள்ளம் மாறணும், எங்கள் சிந்தனைகள் மாறணும். நாங்கள் சுயத்திற்கு மரித்தவர்களாக, உம்முடைய விருப்பத்தை செய்யக்கூடியவர்களாக நாளுக்கு நாள் எங்களுடைய மனம் புதிதாக்கப்படட்டும். ஆவியானவர் தொடர்ந்து எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. இந்த நாளுக்காய் நன்றி. வந்திருக்கும் பிள்ளைகளுக்காக நன்றி. தனித்தனி ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறேன். எப்பொழுதும் இந்த சிந்தை உள்ளவர்களாக இருப்பார்களாக. கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையே இவர்களின் நிலைத்திருக்கட்டும். கர்த்தர் உதவி செய்வீராக. இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு அடுத்தவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறணுமே. எண்ணங்கள் மாறட்டும், சிந்தனைகள் மாறட்டும், வாழ்க்கை முறை மாறட்டும். அப்பா, ஒரு நாளும் எங்கள் வாழ்க்கை முறை புதிதாகட்டும் ராஜா. கர்த்தர் உதவி செய்வீராக. முழு சபையாக, முழு குடும்பமாக உடைய பிரசன்னத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை நடத்துகிறவர் நீர், எங்களை விசாரிக்கிறவர் நீர், எங்களை போஷிக்கிறவர் நீர், ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் சகாயம் பண்ணுகிறவர் நீர் ஆண்டவரே. மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நடத்துங்க. நல்ல சுகம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகி இருக்கட்டும், நல்ல மனநிலை உண்டாகி இருக்கட்டும். கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா விதமான கடன்களும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பாதுகாப்பும் ஆசீர்வாதம் நிறைவாக இருப்பதாக. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொருத்தரையும் அர்ப்பணிக்கிறோம். எந்த கொள்ளை நோய் வியாதி அணுகாதபடிக்கு இப்படி பாதுகாப்பு இருப்பதாக. ஆண்டவரே, மக்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா காணிக்கை தசமங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவருக்கு. தேவைகள் எல்லாம் இருக்கிறது, நீ நிறைவாய் பூர்த்தி செய்கிறவர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் வர தடைப்பட்ட ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். ஒருவேளை சுகவீனமாக வியாதியோடு இருப்பாள் என்றால் ஒரு சுகம் இயேசுவின் நாமத்தினாலே சரீரத்தில் உண்டாகட்டும். பாதுகாத்து கொள்ளுங்க. துதிகன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே முழுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.